நம்ம வாசிப்போம். 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி யாக்கோபு தன் வீட்டார் தன் குடும்பத்தார் எல்லாருக்கும் சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். யாக்கோபுடைய வாசனை கெடுக்கப்பட்டு அவனுக்கு கலக்கம் உண்டான நேரத்தில் அவன் பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லி தன் குடும்பத்தாரை அழைக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வாசனை கெடுக்கப்படுகிற அனுபவங்கள், நம்ம ஆண்டவருக்காக முன்மாதிரியாக வாழ வேண்டிய நாம் நம்முடைய சாட்சியுள்ள அந்த வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் இழந்து போகும்போது நம்முடைய வாசனை கெடுக்கப்படுகிறது. அப்படி நேற்று பார்த்தோம், ஏன் நம்முடைய வாசனை கெடுக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது, தூசி நம்முடைய வாசனையை கெடுத்து விடுகிறது. அப்ப தூசி எதனால எங்கிருந்து உண்டாகுது என்று சொன்னால், தூசி எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த லௌகீகத்தின் இச்சையும் இந்த உலகத்துக்குரிய இச்சைகளும், கண்கள் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் இவைகளெல்லாம் தூசியாக இருக்கிறது. இந்த தூசி தான் யாக்கோபுடைய குமாரத்தியாகிய தீனாளுடைய மனதிலே இருந்தது. இப்ப நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல தூசி ஒட்டி கொண்டிருக்கும் போது நாம் எழுந்திருந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். அதை உதறி தள்ளிவிட்டு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று தீர்க்கதரிசி சொல்கிறது போல, தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்திருந்து நாம் பெத்தேலுக்கு போக வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், ஏன் அங்கு வாசனை கெடுக்கப்பட்டது என்றால், அந்த தீனால் தேசத்தின் பெண்களை பார்க்கும்படியாக புறப்பட்டு போனாள். அது ஒரு அந்நிய தேசம். அங்கே அவர்கள் பரதேசிகளை போல் சஞ்சரிக்கிறார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற பெண்களோடு ஐக்கியம் ஏது? ஐக்கியம் தேவையில்லாத ஒரு ஐக்கியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுது வேறுபாட்டின் ஜீவியத்தை நம்ம நஷ்டப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில வாசனை கெடுக்கப்படுகிறது. உன் நண்பன் யார் என்று சொல், அப்பொழுது நீ யார் என்று நான் சொல்கிறேன். உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. அது போல நாம் யாரோடு சேர்கிறோமோ, நாம் யாரோட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தேவ ஜனங்களுக்கும் அந்நியருக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் பேய்களுடைய பந்திக்கும் ஐக்கியம் ஏது? இருளும் ஒளியும் ஐக்கியமா இருக்க முடியாது. அது போல தேவ ஜனங்கள் இருளோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது. எனவே சில மனிதர்களை, சில இடங்களை, சில ஐக்கியங்களை விட்டு நாம் வெளியில வர வேண்டும். அந்த ஜாதி தனித்து வாசம் பண்ணும்போது அவர் இஸ்ரவேலிலே அக்கிரமத்தையும் குற்றத்தையும் பார்க்கிறது இல்லை. ஆனால் எப்போது அந்த ஜாதி மோவாபிய ஸ்திரீகளோடு கலந்ததோ, அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உண்டு, அவங்க ஒரு பெரிய ஆக்கினை உண்டானதை நம்ம பார்க்கிறோம். எனவே வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் நஷ்டப்படுத்தணும் விட்டோம், நம்முடைய வாசனை கெடுக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். அடுத்து மூன்றாவதாக, அவர்கள் எழுந்திருந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். அப்ப எழுந்திருந்து பெத்தேலுக்கு போக வேண்டும் சொல்லும்போது, அதுல எந்த விஷயத்தை விட்டு அவர்கள் எழுந்திருந்து பெத்தேலுக்கு போகணும் அப்படி சொன்னா, அவங்க விட வேண்டிய ஒரு விஷயத்தை குறித்து யாக்கோபு அங்க சொல்லுகிறார். எழுந்து பெத்தேலுக்கு போக வேண்டிய அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அப்ப யாக்கோபுடைய பிள்ளைகள், யாக்கோபுடைய மறுமனையாட்டிகள், இவர்கள் எல்லாம் பதாம் அராமில் இருக்கிற சில அந்நிய தெய்வங்களுடைய சுரூபங்களை வைத்திருந்தாங்க, விக்கிரகங்களை வைத்திருந்தாங்க. அந்த விக்கிரகங்களை சுரூபங்களை உருவாக்கி தங்களுக்கு வைத்திருந்தாங்க. எல்லாரும் என்ன செய்தாங்க? அதை கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார்கள். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார்கள். அப்ப இந்த அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லும் போது, அந்த பதான் அராம் தேசத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தெய்வங்களை வைத்திருந்தாங்களாம். இப்ப ஆசீர்வாதம், செழிப்பின் தேவதை என்று சொல்லி ஒரு பெண் உருவத்துல ஒரு விக்கிரகம் வச்சிருப்பாங்க.
பாதுகாக்கிற தெய்வம் என்று சொல்லி அதுக்கு தனியாக ஒரு விக்கிரகம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விக்கிரகத்தை வச்சிருப்பாங்க. அதை சுரூபங்களா செய்து வச்சிருப்பாங்க. அதுல செழிப்பின் தேவதை என்ன சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகத்தை தான் ராகேல் தன் தகப்பனிடத்திலிருந்து திருடி களவாய் கொண்டு வந்தாள். நம்ம அதை வாசிக்கும் போது முப்பத்தி 2ஆம் வசனத்துல பாருங்க, ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். 34ஆம் வசனத்துல ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தாள். அப்ப சொரூபங்கள் 1 2 இல்ல. அதாவது நீங்க பாருங்க, விக்கிரகம் தான். அந்த விக்கிரகத்தை சின்னதா செஞ்சா சொரூபம். விக்கிரகம் பெருசா இருக்குது, அதை சின்னதா செய்தா சொரூபம். இதுவும் கூட ஒரு விக்கிரகம் தான். அப்ப இந்த சொரூபங்களை திருடி கொண்டு வந்திருந்தா. அது போல ஒவ்வொருத்தரும் ஒரு சொரூபங்களை வைத்திருந்தாங்க, அந்நிய தெய்வர்களை. அப்ப எழுந்து பெத்தேலுக்கு போகணும்னு சொன்னா அந்த சொரூபங்களை எல்லாம் புதைத்து விட்டு தான் எழும்பி பெத்தேலுக்கு போகணும். அப்ப கர்த்தர் சொன்னார், என்ன என்றே உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாக்கப்பட வேண்டாம். வானத்தின் மேலோ பூமியின் கீழோ எந்த ஒரு விக்கிரகத்தை சொரூபங்களையோ உண்டாக்க கூடாதுன்னு சொன்னார். அதை நமஸ்கரிக்கவும் கூடாதுன்னு சொன்னார். ஆனா இங்க வரும்போது அந்த சொரூபங்கள், அந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் யாக்கோபினிடத்துல கொடுக்கிறார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கல்வாரி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். கல்வாரி மரத்து கீழே புதைத்து போட்டான். அப்ப எழுந்து பெத்தேலுக்கு போகணும்னா சொரூபங்களை புதைக்கணும். அப்ப சொரூபம் என்று சொல்லும் போது அது ஒரு விக்கிரக ஆராதனை. அப்ப விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சொரூபங்கள் வைத்திருக்கிறோமா, நம்ம புதைக்க வேண்டிய சொரூபங்களை புதைச்சிட்டு தான் நம்ம எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கணும். அப்ப சொரூபங்கள் என்று சொல்லும் போது நம்ம சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது என்று சொல்லி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. 1 பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கு. அப்ப முரட்டாட்டம் பண்றதுதான் விக்கிரகம். இந்த சொரூபங்களை புதைச்சாதான் நம்ம பெத்தேலுக்கு எழுந்து பெத்தேலுக்கு போக முடியும். அப்ப முரட்டாட்டம் பண்ணுதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம சில வார்த்தைகள் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா நாம் அதற்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து சில விஷயங்களை நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தோம். நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த சொரூபங்களை நாம் புதைத்து விட வேண்டும். அந்த கீழ்ப்படியாமை, அந்த முரட்டாட்டம் பண்ணுதலை புதைத்து விட்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகணும். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகணும்னு சொன்னா இந்த சொரூபங்களை விட்டு எழுந்து இருக்க வேண்டும். அப்ப விக்கிரக ஆராதனை அப்படி சொல்லும்போது அது முதலாவது முரட்டாட்டம் பண்ணுதல். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் இந்த விஷயங்கள்ல முரட்டாட்டம் பண்றேன். முரட்டாட்டம் சொல்றதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிடிவாதம். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு, நீ இதை செய்யன்னு. ஆனாலும் நாம் அதை செய்ய மாட்டோம், செய்யாம இருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா நாம் அதற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோம். அப்ப முரட்டாட்டம் பண்ணுகிற இந்த சுபாவங்கள் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். பிடிவாத குணங்கள் நம்மை விட்டு நீங்கணும். அந்த பிடிவாத குணத்தோடு நாம் எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே கர்த்தருக்கு பலிபீடம் கட்ட முடியாது. பிடிவாதம் செய்கிறவன், விக்கிரக ஆராதனை செய்கிறவன் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட முடியாது. ஒன்று அவன் பாகாலுக்கு கட்ட வேண்டும், இல்லை விக்கிரகத்துக்கு பலிபீடத்தை கட்டணும், இல்லைன்னா கர்த்தருக்கு தான் கட்டணும். 2 எஜமான கூலி செய்ய முடியாது. எனவே நாம் பலிபீடத்தை கட்ட வேண்டுமே என்னால் நம்முடைய விக்கிரக ஆராதனையை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த விக்கிரகங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல நம்முடைய விக்கிரகங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற சொரூபங்களை நமக்கு காட்டி கொடுக்கணும். ஆனா
இந்த சொரூபங்களை யாக்கோபு இடத்துல கொடுக்கணும். ராகேல் பாருங்க, அது ஒட்டக சேனத்தை கீழே மறைத்து வைத்தா. அப்ப அதுக்கு ஒரு காரணத்தை சொன்ன, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு எனக்கு வந்திருக்கு. அப்ப சொரூபத்தை மறைச்சிட்டு நாம் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. நம்ம கீழ்ப்படியாம காட்டிட்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம எதிர்த்துட்டு, இதனாலதான் நான் அப்படி இருக்கிறேன், இதனாலதான் நான் அப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு காரணத்தை காட்டி நம்மளே சுயநீதி நம்பி ஏமாந்து போகக்கூடாது. இப்ப கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒட்டக சேனைத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சொரூபங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அதை யாக்கோபு இடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபு இடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை நடத்துகிற ஆண்டவர் இடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரோடு கூட பேசுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நாட்கள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட விக்கிரகங்கள், சொரூபங்கள் எல்லாவற்றையும் மனுஷனையோ கர்த்தரே வைக்க வேண்டிய இடத்தில் ஒரு மனுஷனையோ ஒரு பொருளையோ வைக்கும்போது அந்த பொருளும் கூட நமக்கு விக்கிரகமாக மாறும். அது ஒரு விக்கிரகம். ஆண்டவரை பார்க்கையில் அந்த பொருளுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறுது. அதனாலதான் நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது நம்ம பொருள் ஆசையாக விக்கிரக ஆராதனை என்று வாசிக்கிறோம். விக்கிரக ஆராதனை என்பது அது ஒரு பொருள் ஆசை. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்காக அது ஆண்டவரே விடக்கூடிய ஒரு அனுபவம் தான். இந்த பொருள் ஆசை ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவனுடைய இருதயம் கடினப்பட்டு உணர்வுள்ள இருதயத்தை அவன் இழந்து போவான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே யுத்தம் செய்து ஆயி பட்டணத்துக்கு விரோதமா நிற்கும் போது அதுல இருந்த ஆகானுக்குள்ள ஒரு பொருளாசை வந்துச்சு. அந்த ராகேல் எப்படி அந்த விக்கிரகத்தை எடுத்து மறைச்சு வச்சானோ அது போல இந்த பொருள் ஆசையாகிய ஒரு விக்கிரகம் ஆகானுக்குள்ள வந்துச்சு. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். அங்கு இந்த ஆகான் கொள்ளையிலே நேர்த்தியானதை கண்டுபிடித்து அந்த நேர்த்தியானதை சிலவற்றை எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்கு கீழே அவன் மறைத்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் தங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கும் போது யோசுவா மட்டும் என்ன சொல்றான்னா, கொள்ளையிலே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றான்னா, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. அப்ப இந்த சால்வை என்று சொல்லும் போது மேல போர்த்தி கொள்றது. அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத சில வஸ்திரங்கள், மேல போர்த்து கொள்ளக்கூடிய சில வஸ்திரம் கர்த்தருக்கு பிரியமில்லை, நமக்கு தகுதியான வஸ்திரங்கள் இவைகள் அல்லன்னு தெரிஞ்சும் கூட அந்த வஸ்திரத்தின் மேல நமக்கு ஒரு ஆசை இருந்து அதை விரும்பினா கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. அப்ப பாபிலோன் அந்த கொள்ளையில இருக்கிறது எல்லாத்தையும் சுட்டரிக்கணும். பாபிலோனிய சால்வை எப்படி இருக்கு? அந்த பாபிலோனிய சால்வை பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்காது. பாபிலோன் என்பது இந்த உலகத்தார் உடுத்து வைக்கக்கூடிய ஒரு துணிதான் அது. அப்ப அந்த வஸ்திரம் பாபிலோனுடைய வஸ்திரம். இப்ப பாபிலோனை குறித்து வாசிக்கும் போது மகா அருவறுப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தாய். அப்ப பாபிலோனை குறித்து வாசிக்கும் போது அசுத்த ஆவைகளுடைய வீடும் காவல் வீடும் குடியிருப்புமா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல வரக்கூடிய அந்த சால்வைய, இந்த பொருளை அவன் இச்சித்தான். பொருள் ஆசை அது அவனுக்கு விக்கிரகமாக மாறினது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வஸ்திரத்தை குறித்து நமக்கு ஒரு நல்லா தெளிவா இருக்கணும். நம்ம போடுற வஸ்திரத்துல கூட கர்த்தருக்கு சித்தமில்லாத வஸ்திரங்கள் இருந்தா அது நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறும். இந்த சொரூபத்தை நம்ம புதைச்சிட்டு தான் எழுந்து பெத்தேலுக்கு போகணும். இரண்டாவது பாருங்க, அவன் என்ன சொல்றான், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம். இந்த பொன் பாலம் என்று சொல்லும் போது தங்கத்தை தான் குறிக்குது. அப்ப பொன் பாலம் என்று சொல்லும் போது அதுல சாப்பிட மாட்டான், குடிக்க மாட்டாங்க, சும்மா பத்திரமா அளவுக்கு வச்சிருப்பாருங்களே. அது போல ஆடம்பரமான நம்ம புறம்பான அலங்கரிப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய தங்கம், வெளிப்புறம்பான அலங்கரிப்பு
கர்த்தருக்கு பிரியமில்லை, அது நமக்கு தேவையில்லை. அப்படி இருந்தும் அதை வச்சிருந்தோம்னா அது நமக்கு ஒரு விக்கிரகம் தான். விக்கிரக ஆராதனைக்காரர் தான் நாம். அதனாலதான் அவர்கள் இந்த சொரூபங்களை மட்டுமல்ல, தங்களுடைய காதணிகளையும் கலட்டி யாக்கோபு கிட்ட கொடுத்தாங்க. நம்ம எழுந்து பெத்தேலுக்கு போகணும்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லாத புறம்பான அலங்கரிப்புகள், பாபிலோனிய சால்வையோ அல்லது பொன் பாலமோ, இவைகளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள புதைச்சு வைக்க கூடாது. இத வீட்டுக்குள்ள புதைச்சு வைக்கிறது என்பது, இந்த விக்கிரகத்தை புதைச்சு வைக்கிறது என்பது மனதுல அதை இச்சிக்கிறது. ஒருவேளை நமக்கு கம்மல் போடாம இருக்கலாம், அப்படிப்பட்ட உலகத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் போடாம இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ட்ரெஸ் போடுன்ற ஒரு விருப்பம் இருந்தாவே அந்த ராகேல், அந்த ஒட்டகத்தோட சேனையின் கீழே அந்த சொரூபங்களை உரிச்சு வச்சது போல அந்த விக்கிரகத்தை நமக்குள்ள மறைச்சு வைக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அந்த விக்கிரகத்தை நமக்குள்ள மறைச்சு வச்சா நம்ம விக்கிரகாரனைக்காரரா இருக்கிறோம். அதனால நம்முடைய வாசனை கெட்டு போகும். நாம் அதையெல்லாம் புதைத்து விட்டு எழுந்து பெத்தேலுக்கு கடந்து போக வேண்டும். நாம் அப்படி எழுந்து பெத்தேலுக்கு கடந்து போகும்போது அங்கே நம் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை நாம் கட்டலாம். அப்ப ரெண்டாவது ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, ரெண்டாவது ஒரு பொன் பாலம். இது நமக்கு இருக்கிற புறம்பான ஒரு அலங்கரிப்புக்கூடிய ஒரு ஆபரணங்களை போல இது ஒரு அனுபவம். மூன்றாவது என்ன மறைச்சு வச்சிருக்கிறான்னா 50 சேக்கல் நிறையான பொன் பாலம், இரண்டாவது 200 வெள்ளி சேக்கல். அப்ப இதுவும் கூட வெள்ளி சேக்கல், 200 வெள்ளி சேக்கல். அப்ப வெள்ளி சேக்கல்னு சொல்லும்போது ஒரு கிலோகிராம் மாதிரி அது ஒரு எடை. 200 கிராம் சொல்ற போல 200 வெள்ளி பணம், வெள்ளி சேக்கல் எடையுள்ள ஒரு பணத்தை தான். அந்த நாட்கள்ல பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பார்க்கும்போது வெள்ளி தான் மதிப்பு அதிகமானதான் இருந்துச்சு. அதனால 200 எடுத்து வச்சுக்கிட்டான். 200 பைசா எடுத்தது போல 200 வெள்ளி சேக்கலையும் எடுத்துக்கொண்டான். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா பண ஆசையை குறிக்குது. பண ஆசை, பொருளாசை மட்டும் இல்ல, பணத்தை கூட சிலர் விக்கிரகமா வச்சிருக்கிறான். அது ஏன் சேர்த்து வைக்கிறோம், எதுக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு தெரியாது. அந்த பணத்தை சேர்த்து அந்த ஒரு நாள் அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்படணும். செத்ததுக்கு அப்புறம் அந்த பணம் அவனுக்கு போகாது, யாருக்கும் போகாது. ஆனா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்படுறது. அப்ப இது போல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பொருளாசை மட்டுமல்ல, இன்னைக்கு கேட்டா சொல்லலாம் பண ஆசையும் கூட ஒரு விக்கிரகம் தான். அதனாலதான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு வளர முடியாது. பண ஆசை உள்ளவன் கர்த்தருக்குள்ள வளர முடியாது. பக்தி விருத்தி அவனுக்கு இருக்காது. அப்ப இவன் 3 காரியத்தை பார்க்கிறோம். ஒரு பாபிலோனிய சால்வை, அது புறம்பான அலங்கரிப்பு. அடுத்து ஒரு பொன் பாலம், அதுவும் கூட காதணிகள், இப்படி அணிகள் நம்ம பண்ற ஒரு புறம்பான அலங்கரிப்புக்கு ஒப்பிட்டு இருக்கு. மூணாவது அவன் வெள்ளி சேக்கல், அது வெள்ளி என்பது பணம் மதிப்பு கூடுது. அப்ப பணத்தையும் பொருளையும் பண ஆசை ஒரு மனுஷனுக்கு இருந்தா அது ஒரு விக்கிரகம் தான். அந்த பணத்தை சேர்த்து வச்சு அந்த விக்கிரகத்துக்குனால அவங்களுக்கு வேதனை உண்டாகுது. அதனால நம்ம வாசிக்கும் போது பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து அநேக வேதனையினால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று தீமோத்தேயு நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்களாக வேணும் அப்படின்னு விரும்புறவங்க சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சையில விழுறாங்க. பலவிதமான இச்சை. அடுத்து பண ஆசை எல்லா தீமுக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனை எதுக்குன்னா பண ஆசை வரும்போது அது எல்லா தீமைக்கும் அதான் வேறு. அப்ப விக்கிரக ஆராதனைக்கு அதான் வேறு. அப்ப விக்கிரக ஆராதனை நம்மகிட்ட இருக்குன்னா பண ஆசை, செலவு செய்யாமலே வச்சிருக்கு, சேர்த்து வச்சு. அப்ப அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம எழுந்து பெத்தேலுக்கு போக முடியாது. கொஞ்ச நேரம் இந்த விக்கிரகங்கள் நமக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது விக்கிரகம் சொல்லும்போது அது முரட்டாட்டம். இரண்டாவது சொரூபங்களோ அந்த விக்கிரகமோ எதை குறிக்குதுன்னு சொன்னா நம்முடைய புறம்பான அலங்கரிப்புகள், அதற்காக நம்ம பண்ணுகிற பொருளாசையும் அதுக்கப்புறம் பண ஆசையும், இவைகள் எல்லாம் விக்கிரகமாக இருக்கு. கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல இவைகள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கணும். இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்து உணர்த்தி தேவ சுத்தம் இல்லாத பொருட்களா நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்கள் நம்ம கையில இருக்கக்கூடாது. பண ஆசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு உண்ணவும் உடுக்கவுமே போதும் என்று இருக்க கடவோம்.
இந்த இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தரும். நீ மோங்குப்புற கிடக்கிறது என்ன அப்படி சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. எழுந்துடு நம்ம சொல்லு. அப்ப கர்த்தர் அதுக்கான காரணத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு. இப்ப மாலையில ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்ச வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும். இது எப்ப யார் பேர்ல சீட்டு விழுதோ அப்ப. யோசுவா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த சம்பவங்கள் எப்ப நடக்குது? மாலையில் நடக்குது. அவங்க எப்போ உபவாசம் இருக்கிறாங்க? காலையில இருந்து உபவாசம் இருக்கிறாங்க. சரி, எப்போ வரணும்? நாளைக்கு காலையில வரணும். இப்ப காலையிலேயே அவங்க உபவாசம் இருக்கிறாங்க, அழுகுறாங்க, எல்லாரும் ஆண்டவரே நாங்க தோத்துட்டோமே. அப்போ கூட இந்த ஆகானுக்கு உணர்வு வரல. வீட்டுக்குள்ள போச்சு வச்சிருக்கிறான். அடுத்த நாள் இரவு முழுவதும் டைம் இருக்கு. இனி அவன் எப்போ வரணும்? நாளை காலையில தான் வரிசையா வரணும். அப்ப அந்த இரவு கூட அவன் என்ன செய்திருக்கலாம்? யாருக்கும் தெரியாம அந்த பொருளை கொண்டு போய் போட்டிருக்கலாம், மறைச்சிருக்கலாம். ஆனா ஆகானுடைய வாழ்க்கையில அந்த விக்கிரகம் அவனுக்குள்ள இருக்கும்போது உணர்வுள்ள இதயத்தை இழந்துட்டான். கடைசியா அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உண்மையா பாவம் அறிக்கை செய்யறான். என்ன, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படி சொல்லி பாவ அறிக்கை பண்றான். நான் தான் செஞ்சேன் தப்பு, எம்மேலதான் அவளை தெளிவா சொல்றேன். அப்படி சொல்லி இருந்தும் கூட ஆகானுக்கு அங்க மன்னிப்பு கிடைக்கல. ஆகான் கல்லிருந்து கொல்லப்பட்டான். அவனோட குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டது. அவனுக்குரிய யாவும் அழிக்கப்பட்டது. அப்படின்னா காரணம் என்ன? தனக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை அவன் மிஸ் பண்ணிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, விக்கிரகம் அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுடைய உணர்வுள்ள இறுதி அவனை விட்டு போயிடுச்சு. அப்ப விக்கிரகம் ஆகிய பொருளாசையோ, நம்ம போட்டிருக்க உலகத்துக்கு ஒத்த வேஷங்களோ, காதணிகளோ, இப்படி நகை அணிகிறது அதுல உண்டாகிற ஒரு விக்கிரகமோ, ஆண்டவரை பார்க்கையில் அது மேல அதிகமா நம்ம பற்று வைத்திருந்தா நமக்கு உணர்வுள்ள இருதயம் வராது. தன் பிள்ளையை உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயம் வராது. அதனால்தான் ஆண்டவர் சமூகத்துல இருந்து உட்காந்தா என்ன வசனம் கேட்டால் நம்மள கல்லான இருதயம் உடைய உணர்வே இல்லாம போயிடும். அப்ப விக்கிரக ஆராதனை நமக்குள்ள வராதபடி கர்த்தர் இந்த நாட்கள்ல பாதுகாக்கணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், விக்கிரக ஆராதனை சொன்னா முரட்டாட்டம் பண்ணுதல். முரட்டாட்டம்னா யாரு முரட்டாட்டம் பண்ணுனா? கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை செய்யாது அதை செய்யாதுன்னு சொன்னா அதைத்தான் செய்யும். அப்படி பண்றது முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 1 சாமுவேல்ல வாசிக்கும் போது